ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆரி ப்ளவுஸ் டிசைனில் என்ன டிசைன் பார்க்க போகிறோன்னா, நான் சைடில் ஷோ பண்ணியிருக்கிறேன் இந்த டிசைன் தான் வந்து எப்படி ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணணுன்ற ஃபுல் டியூட்டோரியல் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்ததாக ஒர்க்கை வந்து எப்படி போடலான்றதை பார்க்கலாம். நான் பாருங்கள் ஃப்ரண்ட் நெக்கை வந்து ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். சுகர் பீடு ஒரு லைன் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த ஃப்ரண்ட் நெக்கு எப்படி ஈஸியாக மார்க் பண்ணணுன்ற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி மார்க் பண்ணணும், மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி மார்க் பண்ணணுன்ற 2 வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி நீங்களும் ஃப்ரண்ட் நெக் எப்படி ஈஸியாக மார்க் பண்ணணுன்றதை லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக பாருங்கள், சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்து முடிச்சுட்டு 4 mm பஞ்ச் பீடு வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி பெரிய பீடு ஸ்டிச் பண்ணும் போது பீட்ஸுக்கு இடையில வந்து கேப் இல்லாமல் நல்லா நெருக்கமாக ஸ்டிச் பண்ணி ஒவ்வொரு லைனுக்கும் தனித்தனி எண்டு நாட் வந்து நாட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக இன்னொரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு இந்த பார்டர் டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த டிசைனில் ரொம்பவே பேசிக்கான பார்டர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நானும் அதே மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டார்டிங்லேருந்து 1 inch வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டார்டிங்கில் எப்போவுமே மெஷர்மெண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கணும். இப்போது பார்டர்லேருந்து 1/2 inch இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஏற்கனவே பண்ண டாட்லேருந்து 2.5 inch வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக அந்த பார்டர்லேருந்து மேலே வந்து 1/2 inch இருக்கான்னு எல்லாத்துக்குமே செக் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது டிசைன் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோன்னா 3 mm பேர்ல் பீடு, சுகர் பீடு, அப்புறம் வந்து சம்கி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வச்சு எப்படி டிசைன் போடலான்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பேர்ல் பீடு எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அந்த டாட் மேலே வந்து பேர்ல் பீடு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஒரு லைன் வந்து சுகர் பீடு வர்ற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துக்கிறேன் நான். நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் சுகர் பீடை கொடுக்கும்போது எப்பயுமே உள்ளே வர்ற மாதிரி வச்சு எண்டு நாட் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும். இப்போது அடுத்ததாக வந்து சுகர் பீடு, சம்கி, இந்த மாதிரி 4 பீட்ஸு ஒரு சம்கின்ட்டு நான் இந்த மாதிரி மொத்தமாக லோட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இதுக்கு மேலே வந்து நம்ம எப்படி கரெக்டாக வந்து நம்ம அந்த ஷேப்பை கொண்டு வர்றதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் 4 பக்கமும் பார்த்த மாதிரி பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் அந்த பேர்ல் பீடை சுற்றி இந்த மாதிரி 4 பக்கமும் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இடையில இருக்கிற கேப்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு அந்த ஃப்ளவர் ஷேப் வந்து பக்காவாக வரும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் நீட் ஃபினிஷிங்காக ப்ளவுஸ் வந்து அவுட்புட் வரும். இப்போது இதே மாதிரி இந்த ஃப்ளவரை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்.
இப்போ பாருங்க இந்த ஃப்ளவரை வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி நாலா பக்கமும் ஃபில் பண்ணிவிட்டு இடையில இருக்கிற கேப்ஸை வந்து ஃபில் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற ஃப்ளவர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இன்னொரு ஃப்ளவரையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு இடையில வந்து நான் ஒரு கொம்பு டிசைன் வர்ற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி கிளாஸ் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக அந்த ஷேப்பை ட்ரா பண்ணிவிட்டு கரெக்டாக வளைஞ்சு வந்திருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு மேலே வந்து டார்க் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டே டார்க் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ரிமூவ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இது மேலே வந்து நான் வந்து சுகர் பீடு வந்து ஒரு லைன் வந்து நம்ம மார்க் பண்ணதுக்கு மேலேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, நீங்க இந்த மாதிரி கொம்பு டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி வளைஞ்சு வர்ற இடத்துல வந்து நீடிலையும் அந்த பீடையும் ஃப்ரீயா விட்டு ஸ்டிச் பண்ணுங்க. ரொம்ப வளைஞ்சு உள்ள போற இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சிங்கிள் பீடாவ தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொண்டு போறேன். இந்த மாதிரி ரொம்ப வளைஞ்சு வர்ற இடத்துல நீங்க ஒவ்வொரு பீடா ஸ்டிச் பண்ணீங்கன்னா, அந்த ஷேப் மாறாம நமக்கு கரெக்ட்டா வரும். இப்போ இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து இந்த இடத்துலையும் ஒரு டிசைன் வரும். அதை எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போது பாருங்கள் நான் வந்து கட் பீடு வந்து லோட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த இடத்துல வந்து நம்ம 3 லீஃப் பெட்டல்ஸ் வர்ற மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுக்க போகிறோம். இதுக்கு நான் வந்து 3 பீட்ஸ் கவுண்ட் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பீட்ஸில் லீஃப் ஷேப் வந்து கொடுக்குறீங்கன்னா நீங்கள் லைட்டாக கிராஸ் எடுத்த மாதிரி ஸ்டிச்சஸை வந்து கொடுக்கணும். நான் ஸ்டிச் பண்ணுறத நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும். கிராஸாக எடுத்து நம்ம பீட்ஸை ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு ஒரு குட்டி லீஃப் ஷேப் வந்து கிடைக்கும். இப்போது இதே மாதிரி 3 பெட்டல்ஸ் வர்ற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் நம்ம 3 பெட்டல்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப் பெட்டல்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம சிங்கிளாக ஒரு லீஃப் ஷேப் வர்ற மாதிரி அதே 3 கவுண்ட்ஸ் பீடு தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சிங்கிளாக வர்ற மாதிரி இந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த லீஃப் டிசைனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் வந்து நம்ம கட் பீட் ஒர்க் தான் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கட் பீடும் பேர்ல் பீடும் சேர்த்து ஒரு அரும்பு டிசைன் மாதிரி கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் இந்த லென்த் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேர்ல் பீடை வந்து எண்டில் ஒன்று கொடுத்துட்டு நாட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நாட் பண்ணதுக்கப்புறம் நான் பிகினர்ஸுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுக்காக இந்த மாதிரி கிளாஸ் மார்க்கிங் பென்சிலை லைட்டாக மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டடாக வரும்னா நீங்கள் ஃப்ரீ ஹேண்டடாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பீட்ஸை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் 3 பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுவே வந்து மேலே ஸ்டிச் பண்ணும்போது நான் 2 பீடு தான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் இடத்துக்கு ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பீட்ஸோட கவுண்ட்ஸை வந்து கம்மி ஜாஸ்தி பண்ணி தான் நம்ம ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு ஒர்க் வந்து நீட்டாக வரும். இப்போது இதே மாதிரி மீதி இருக்கிற ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம்.
இப்போ பாருங்க நம்ம நெக்க ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல கரெக்டாக இந்த வளைஞ்சு வர்ற இடத்துல கீழே கொடுத்துருக்கிற மாதிரியே ஒரு லீஃப் ஷேப்பு கட் பீடில் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி பீட்ஸில் வந்து லீஃப் ஷேப் லோட் பண்ணும்போது நல்லா நெருக்கமாக வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அந்த லீஃப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா நெருக்கமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பீட்ஸ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக இந்த ஃப்ளவருக்கு கீழே வர்ற மாதிரி த்ரெட்டை வந்து எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்து ஒரு 4 கட் பீட்ஸு, ஒரு பேர்ல் பீடு வர்ற மாதிரி ஒரு குட்டி டிசைன் வந்து கொடுக்க போகிறோம். கரெக்டாக அந்த லீஃப்க்கு கீழேயும் அந்த கொம்பு டிசைன் வளைஞ்சு வர்ற இடத்துலையும் ஃபினிஷ் ஆகிற மாதிரி கரெக்டாக அந்த ஸ்பேஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற இடத்துலையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த டிசைனை வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த டிசைனை எப்படி ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணணுன்றது பிகினர்ஸ் ஆனால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்ஸும் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு அடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா என்னன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.